பாம்புக்கு மண்ணெண்ணெய் தெளித்தால் எப்படி துடிக்குமோ அதே மாதிரி இன்று அரசியல்வாதிகள் பலர் துடிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லலாம். ஆனால் பார்ப்போம், நாங்கள் இடையில் தொடர்ந்து பேசலாம். அதே போல இந்த காணொலியின் கடைசியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரோடு இந்த கைது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் ஒரு சில முக்கிய தகவல்களை நமக்கு கூறியிருக்கின்றார். அது இந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். வாய்ஸ் ஆடியோவாக நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பார்ப்போம். ரைட், நேற்று சுரேஷ் சலையின் கைதை தொடர்ந்து பல அரசியல்வாதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள், இன்று எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலர், முக்கியமாக SLPP ராஜபக்ச தரப்பினர் எப்படியுமே இதற்கு இந்த மண்ணெண்ணெய்க்கு பாம்புக்கு மண்ணெண்ணெய் தெளித்ததை போல துடிக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் எப்படி துடிக்கத்தானே வேண்டும். அதே போல இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய தரப்பினர், SJPயில் இருக்கின்ற சிலர் இப்பொழுது, ஆனால் SJP கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கமிருந்து இந்த கைதுக்கு எதிர்ப்பு சற்று குறைவாக இருந்தாலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். முஜிபுர் ரஹ்மான் கூட சொல்லியிருந்தார் நன்கு தான். ஆனால் பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சரவையில் இருக்கிற பிரதி அமைச்சர் அவர் கூட இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். ஆகவே அவரை பதவி விலக்காமல் இவரை கைது செய்து விசாரிப்பது அது திருப்திகரமாக இல்லை என்ற வகையிலான பல கருத்துக்களை கூறியிருந்தார். அதே போல இன்னும் பலர் இந்த கைது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு நாடகம், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். ஆனால் நேற்றைய சுரேஷ் சலையின் கைதை அடுத்து நான் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயம், கொழும்பு உயர்மறை மாவட்ட பேரவை, கத்தோலிக்க பேரவை என்ன சொல்ல போகின்றது, கத்தோலிக்க திருச்சபை பேரவை என்ன சொல்ல போகின்றது இந்த கைது சம்பந்தமாக என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். அதே போல இன்றைய தினம் அவர்கள் ஒரு விசேட ஊடக சந்திப்பினை நடத்தியிருந்தார்கள். அந்த ஊடக சந்திப்பின்படி அருட்தந்தை சிறில் காமினி அவர்கள், இவர்தான் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை, சிறில் காமினி, ஜூட் கிருஷாந்த் இவர்கள் தான் மூலமாக இது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு பல விடயங்களை வெளியிட்டு வருவார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சிறில் காமினி ஃபாதர் அவருடைய தலைமையிலே ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. அவர் கூறிய விடயங்களைத்தான், கோட்டாபே ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுடைய காலப்பகுதியில் CIDயினர் இந்த பாஸ்கோ அதாவது ஈஸ்டர் அட்டாக், உயிர் தாக்குதல் சம்பந்தமாக சரியான விசாரணைகளை எதுவுமே சரியாக செய்யவில்லை, விசாரணைகள் நடக்கவே இல்லை, CIDயினர் விசாரிக்கவே இல்லை சரியாக என்ற மாதிரியான ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்.